சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் வெட்டி எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஃபுல்லாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து போட்டாலும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் வெங்காயம் வந்து அதிகமாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம செய்ய போகிறது வந்து பற்ற கருவாடு, வஞ்சர மீனில் உள்ள பற்ற கருவாடு அப்படிங்கிறதுல அதில் வந்து உப்பு அதிகமாக இருக்கும். அவங்க செய்யச்சிலே வந்து உப்பை வந்து நிறைய போட்டு மஞ்சப்பொடி போட்டு மண்ணுக்குள்ளே புதைச்சி வைப்பாங்க. அந்த பற்ற கருவாடு செய்யச்சில் நம்ம வஞ்சர மீனில் பற்ற கருவாட்டில் வந்து நம்ம வந்து தொக்கு செய்கிறனால வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நல்லா காலையிலே நல்ல இயற்கையான காற்று, அதுவும் கடற்கரையிலேருந்து வர காற்று, கடல் காற்று வாங்கிட்டு அப்படியே ஒரு சமையலை பண்ணிகிட்ருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். பச்சை மிளகா 2 கீரி எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். அடுத்தது கொஞ்சம் மல்லி இலை நல்லா பொடிசாக வெட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம். சீலா மீன், அதாவது நாங்கள் சீலா மீன் சொல்லுவோம், சில இடங்களில் வந்து வஞ்சிர மீன் சொல்லுவாங்க. வஞ்சிர மீனோட கருவாடை பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா வஞ்சிர மீன் கருவாடு எடுத்து, அதுவும் பற்ற கருவாடு எடுத்து நல்லா வச்சுருக்கேன் பாருங்க சமையல் பண்ணுறதுக்கு. தொக்கு இதில் தான் நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பீஸ் சூப்பராக இருக்குது பாருங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. அடுப்பு பற்ற வச்சு தண்ணியை மட்டும் சுட வச்சுருக்கேன். எதுக்குன்னா பற்ற கருவாடில் வந்து ரொம்ப உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து கருவாடை நல்லா கழுவி எடுத்துடணும். நம்ம மண் பாத்திரத்தில் செய்கிறனால சூடாகிறது கொஞ்சம் லேட் ஆகும். தண்ணி கொஞ்சம் சூடாகிட்டு நம்ம அந்த சூடாக இருக்கல லைட்டை ரொம்ப சூடாக இருக்கிற தண்ணியில் செய்யக்கூடாது. கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் வந்து கருவாடை நல்லா கழுவி எடுத்துக்கணும். தண்ணி சூடாகிட்டு நம்ம அந்த தண்ணியை ஊற்றி கருவாடை கழுவிடுவோம் ஃபஸ்ட்டு. இல்லை, சூடு தண்ணியில் கருவாடை போட்டோம்னா அதில் உள்ள மஞ்சள் உப்பு எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துடும். கருவாடை நல்லா சூடு தண்ணியில் கழுவி எடுத்துரும். பார்த்தீங்களா, கருவாடை கழுவுனோன்னு எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். கருவாடு சூப்பராகிட்டு பாருங்கள். அதில் உள்ள மஞ்சள், அடுத்தது வந்து உப்பு எல்லாமே கொஞ்சம் பிரிஞ்சு அடி வெளியே போயிடும். பாத்திரம் நல்லா சூடாகிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடும். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க கருவாடு தொக்கு செய்கிறதுக்கு. எண்ணெய் நல்லா சூடாகிட்டா, சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிட்டு, கடுகு நல்லா வெடித்த பிறகு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெட்டி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். அது கூடயே நம்ம வெட்டி வச்சிருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். அடுத்தது வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். வத்தப்பொடி, தனி வத்தல். அடுத்தது மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக கறி மசால் பொடி சேர்த்துக்கலாம். எண்ணெயில் வத்தப்பொடி போடச்சுல நல்ல கலர் கிடைக்கும். மசாலாலாம் போட்டாச்சு, கொஞ்சம் வேகட்டும். வேறக்குள்ளே நம்ம அந்த கருவாடை பிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, கருவாடை பிக்கிறதுல எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவாடு சூப்பராக இருக்கு. கருவாடை நம்ம நல்லா பிச்சு எடுத்துக்கணும் பாருங்க. கருவாடை பாருங்க சூப்பராக இருக்கு. பிக்கேஜ்லேயே அந்த கருவாடு வாசம், அதுவும் இந்த பற்ற கருவாடுங்கிறது வந்து வாசம் நல்லா இருக்கும்.
நல்லா கருவாடை உதுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கருவாடை நல்லா பிச்சு வச்சுருக்கேன். தொலியெல்லாம் எடுத்துகிட்டு சதையை மட்டும் நல்லா பிச்சு வச்சுருக்கேன். நல்லா வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இப்போ நம்ம அந்த கருவாடை போட்டுடலாம் பாருங்கள். கருவாடை போட்டு நல்லா கிண்டி விட்டுற வேண்டியதான். நான் உப்பே போடல தெரியுமில்ல, ஏன்னா கருவாட்டிலே நமக்கு நிறைய உப்பு இருக்கும், அதனால் உப்பே போடாமல் கருவாட்டிலே நிறைய உப்பு இருக்கனால உப்பே போடாமல் தான் இந்த கருவாடு சமைக்கணும். பற்ற கருவாடு மட்டும் குழம்பு வைக்க வச்சுன்னு உப்பு நம்ம சேர்க்கக்கூடாது, அதுலேயே உப்பு அதிகமாக இருக்கும். நல்லா வதங்கிட்டு பாருங்க, நல்லா வதங்கிட்டு வாசம் சூப்பராக இருக்கு. நல்லா வதங்கிட்டு இங்கே பாருங்கள், நல்ல தொக்கு நல்லா ரெடி ஆகிட்டு கஞ்சிக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும். எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியதான். நல்லா கடற்கரை உரம் உட்காந்து வஞ்சிர மீன் கருவாடுங்க வருங்க, பீஸை வருங்க, பஞ்சு மாதிரி போயிட்டு வச்சு நல்லா பழைய சோறுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றது. பழைய சோத்துக்கும் அதுவும் சம்பாரிசி சோறு சூப்பராக இருக்கும். நல்லா ருசி. உப்பே போடல, ஆனால் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக பற்ற கருவாடு சேர்த்துல உப்பு பற்றாங்க, உப்பு போடாமல் சமைங்க. குழம்பு வச்சாலும் சரி, தொக்கு வச்சாலும் சரி, உப்பே போட வேண்டாம். உப்பு போடாமல் சமைச்சா சூப்பராக இருக்கும். அதான் தம்பி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? சாப்பிடுங்கண்ணா.